Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் தெரிஞ்சிருது அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து தெரியாத நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் தான் ரொம்ப டிஃபரண்டா இருக்குது. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா கலரா நம்ம வந்து சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸை நம்ம எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்ட்ட வந்து அசெட் ஸ்டோர் வர்க் ஆகல அப்படினு சொல்றீங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் फ्रेंड्स, கைன்மாஸ்டர் ஃபாண்ட் மோட யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 100% அசெட் ஸ்டோர் வர்க்கிங் அந்த கைன்மாஸ்டர் கொடுத்திருப்பேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ப்ரோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ரேஷியோக்குமே அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு நம்ம ஏற்றது மாதிரி 1:1 ரேஷியோ தான் கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ண இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட் கப்பிள்ஸ் இமேஜஸ் அந்த ஒரு ஃபோல்டரில் இந்த இமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு நம்ம இந்த இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பிளேஸில் உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இந்த பிளேஸில் லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை அப்படியே இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். சிசருக்கு நெக்ஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக கையை வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆயிடும். நெக்ஸ்ட் டிக் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு லென்த் ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 10 செகண்ட்க்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 3 சேஞ்சஸ் பண்ணுறது மாதிரி வரும். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தலாம். இந்த பிரைட்னஸை கம்மி பண்ணணும், இதையும் இன்க்ரீஸ் பண்ணணும், இதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ்க்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் செட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதில் போய் ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுப்பீங்க. நானுமே டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்க்ரீனுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். இந்த கலருமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். இதை விட வேறு டிஃப்ரெண்ட்டான கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேஸ் போயிட்டு கீழே லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காணிக்கிறேன். அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து ப்ளே ஆகுது. இப்போ நம்ம வந்து பிங்க் கலரில் தான் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து பிங்க் கலரை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து கலரை செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் சவுண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இமேஜஸ் டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். இல்லை பிளெண்டிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேருந்து கீழே உங்களுக்கு வராத மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதை அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கீ அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கீழே மூவ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாட்டு ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்து இருக்குது.
இதே கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டான பார்ட்டிகல்ஸ்க்கு தகுந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரியான இதே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கலர் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. இதை பொசிஷன் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதையும் மூவ் பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ்க்கு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோமோ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். உங்களோட லோகோ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை நீங்கள் வந்து சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட்டிகல்ஸ் டிஃப்ரெண்டான கலர்ஸில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.